நான் அங்கு செல்லும் போதெல்லாம் என் கணவரும் பெற்றோர்களும் சகோதரர்களும் அப்போதுதான் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது போலவும் பேசிக்கொள்வது போலவும் நடித்திருக்கிறார்கள். அவர்களும் என்னை ஏமாற்றி நான் வைத்திருந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். ஒரு நாள் என் கணவர் மீது வேதனையில் இருந்தேன். அப்போது அவரின் உறவினர் ஒருவர் வீட்டிற்கு வந்தார். பல வருடங்களுக்கு முன்பு என்னை என்ன வார்த்தைகளிலெல்லாம் பேசினாரோ அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் திருப்பி கேட்டேன். அவ்வளவுதான். அவர் வீட்டிற்கு சென்று கூறியிருக்கிறார். உடனே அவர்கள் என் வாயில் அடிக்க வேண்டும், இவள் குடும்பத்திற்கு ஆகாதவள், இவள் எங்களை தவறாக பேசிவிட்டாள், அடுத்த இடத்திலிருந்து பெண்ணெடுத்தது தவறு, நம்மிடத்திலேயே பெண்ணெடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், என் கணவரிடம் இவள் வாயை நீ அன்றே அடக்கியிருக்க வேண்டும் என்று கூறி என் மீது மொத்த பழியையும் சுமத்தி விட்டார்கள். அன்று என்னை பற்றி என் கணவரிடம் கூறி என் பையனை வயிற்றில் சுமந்திருக்கும் போது என் வயிற்றில் எட்டி மிதித்தாரே, நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள் அம்மா. என் தலைமுடியை பிடித்து மாடியிலிருந்து கீழே இழுத்து வந்தாரே, அதையும் நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள் அம்மா. அவர்களின் பேச்சை கேட்டு என்னை அடித்து துன்புறுத்தினாரே, அப்போதும் நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள் அம்மா. இது என்ன நியாயம் அம்மா? அவர்கள் என்னை பேசும்போது நான் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அமைதியாகத்தானே இருந்தேன். அவர்கள் பேசிய வார்த்தையில் ஒன்றை திருப்பி கேட்டால் ஒரு நிமிடத்தில் என்னை கெட்டவளாக்கி அவர்கள் நல்லவர்களாகி விட்டார்கள். என் பெற்றோர்களும் என் சகோதரர்களும் எனக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி தந்தார்களோ அவற்றை எல்லாம் வேறு நபர்களிடம் கூறியிருக்கிறார்கள். நான் அவர்களிடம் கேட்கவில்லையே அம்மா, அவர்கள்தானே தந்தார்கள். அவர்கள் தரும்போது நான் இரு கைகளையும் நீட்டிக்கொண்டுதானே வாங்கினேன் அம்மா. பிறகு ஏன் கொடுத்ததை சொல்லி காட்டுகிறார்கள்? எனக்கு திருமணம் செய்யும் போது கூட அவர்கள் எது செய்தாலும் என்னுடைய நல்லதுக்காகத்தான் செய்வார்கள் என்று அமைதியாக இருந்தேன். ஆனால் அவர்கள் எனக்கு பெரிய துரோகத்தை இழைத்து விட்டார்கள். என் பெற்றோரும் சகோதரர்களும் எந்த இடத்திலும் தலை குனிந்து விடக்கூடாது என்று என் கணவரும் அவரது குடும்பமும் தந்த வழிகளை பொறுத்து கொண்டிருந்தேன். நான் இவர்களை பற்றி தெரிந்த பிறகு இவர்களுக்காகவா வாழ்க்கை முழுவதும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம் என்று உங்கள் முன்னால் தலைகுனிந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் அம்மா. என் கணவரும் என்னை விட்டு கொடுத்து விட்டார். என் பெற்றோர்களும் சகோதரர்களும் என்னை விட்டு கொடுத்து விட்டனர். என்னை பற்றி நினைத்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது. நான் ஒரு கோழையாக இருந்து விட்டேன் அம்மா. தான் பெற்ற பிள்ளைகளை விட்டு கொடுக்காத பெற்றோர்கள், சகோதரியை விட்டு கொடுக்காத சகோதரர்கள், மனைவியை விட்டு கொடுக்காத கணவர்கள் என்று அவர்களை பார்க்கும்போது வலிக்குதும்மா.